மக்களை குட் மார்னிங், வணக்கம். வாங்க, எங்கே இருக்கிறீங்கக்கா தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க, வந்துட்டேன். ஜலதோஷம் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்குது. இன்றைக்கி ஒரு வெஜ்ஜி பிரியாணி, காளான் 3 பாக்கெட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கடையில் மளிகைக்கல் வந்து 60 ரூபா, 55 ரூபா. 55 ரூபாய்க்கு கொடுத்து பாக்கெட் வாங்கிட்டு ரொம்ப நாளாச்சு செஞ்சு. அதெல்லாம் அதுவும் கொஞ்சோண்டு மீன் மேக்கு சுடுதண்ணில் போட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மி தான் அரிசி. தயிர் பாயிட்டு இன்றைக்கி தயிர் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சளி, பயங்கரமான சளி. இதுக்கு 2 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், இது 5 இருக்குது, ஒரு 4 போடலாம், மீதி வந்து எடுத்து வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இருக்கிற இடம் தெரியலன்னா உள்ள இதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாமே போட்டு வெங்காயம், தக்காளி தவிர பூண்டு, இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் இதெல்லாமே நம்ம வந்து பவுடர் பண்ணி போட்டு செஞ்சு பார்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது செஞ்சுருக்குறாங்க. சும்மா கல் உடச்சிட்டு இலை, லவங்கம், கடல் பாசி, இது பேர் எனக்கு அடிக்கடிக்கு வரமாட்டேங்குது, இந்த பேர் என்னன்னு தெரியல. இது எல்லாமே இதில் இருக்குது. போட்டு எல்லாம் மிக்சியில் குறைப்பாக ஒரு ஓட்டிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சிடலாம். நல்லா உரைக்கான ஒரு சளிங்க. டக்குன்னு எதனாலன்னு தெரில. நான் 2 நாள் சரியாக கடையில் தண்ணி இல்லை, தண்ணி கொண்டு வர கொண்டு வரல. தம்பி மாலை போட்டிருக்கிறதுக்கு நான் வெளியில் எங்கேயும் வாங்கியே குடிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அடங்கிட்டேன். ஆனால் நான் எப்போவுமே கடையில் வந்து தண்ணி குடிச்சிருவேன். நம்ம கடையில் வந்து டேங்கில் இருக்கிற தண்ணியை, அது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியை கலந்து வருவேன். இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குடிச்சிருவேன் நான். நேற்று வந்து குடிக்கலை, 2 நாள், நேற்று முந்தினாலும் தண்ணி கம்மியாக குடிச்சிருந்தேன். அது கம்மியாக நான் ஆல்ரெடியாக தம்பி சொல்லியிருக்கிறப்படி தண்ணி நிறைய எடுத்துக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து தண்ணி 2 நாளும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம குடிக்காதனால அந்த டெஸ்ட்டுக்கு போன உடனே அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். வெங்காயத்தும் கட் பண்ணி போட்டு காளானை வந்து கழுவிட்டு போட்டுக்கலாங்க. காளான் வந்து கழுவி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சிட்டு வெளியில் போகிறவங்க சொல்லணும். எப்பயும் 10 மணிக்கு தான் நான் 10 ஆகிடும். எவ்வளோது ஒம்பு இழுக்கிறதுக்கு உக்காந்துட்டுக்கிறேன்.
ஏப்பா காந்தம்மா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு வச்சிட்டு போங்க. காந்தம்மா, முருங்கைக்கீரை மட்டும் ஒரு கட்டு வச்சிட்டு போங்க. வீடியோ எடுத்து. ஆஹா. வெங்காயத்தை போட்டுடலாங்க. காளான் வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எப்போயாவது ஒரு முறை தான் யதாசமாக செய்வேன். அதை இது பாத்திரத்தில் இந்த சட்டியில் செஞ்சோம் மாதக்கணக்காக ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகாய் அள்ளி போட்டு செய்யலாம். சளி பிடிச்சிருக்கு, திடீர்னு மாட்டுறாங்க. பாப்பா காளானும் போட்டுடலாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன் மயக்கம் போட்டுடலாம். இதோவே மஞ்சள்தூள் நமக்கு தேவை இருக்கிற அளவு போட்டு மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. நான் மசாலாலாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து மசாலோட கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிடலாம். ரெடியாக இருப்பியா? நைட் 2 மணிக்கு தான் வந்தாத்தியா? சொல்லிட்டேன் ரெடி இல்லை ரெண்டு ஃபோன் சொன்னேன். ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். பண்ணி போனேன். மசாலா அரைச்சிட்டு தக்காளி அப்படியே கட் பண்ணிடலாம். இவங்க எல்லாமே நல்லா வந்து மசாலோட பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்சது இஞ்சி பூண்டு புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே மசாலா. ஏலக்காய் மட்டும் போடலைங்க, ஏலக்காயும் சோமும் அது பவுட்ரு இருக்குது போட்டுக்கலாம்.
சோம்பு பொடி, சோம்பு ஜீரகம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது சண்டே இப்போ இன்றைக்கி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது மழை ஏலக்காய் பவுட்ரு தாங்க போட்டுக்கலாம். நான் உப்பும் போட்டும்ப. இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த மசாலில் வெந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். கத்தி பாருங்க. நாங்கெல்லாம் ரெடியாக இருக்கோம். காய் பார்த்துடலாம். இப்போ சூப்பராக இருக்கு. இது நம்ம மதிக்கு மேலே ஆகிடும். ஆமாம், உப்புமான் வரையா என்ன? உப்புமான் வரையா என்ன? தயிர் போட்டுருக்கோங்க. சரி சரி, அப்போ மறுமணிக்கெலாம் வர முடியாது. நம்ம கொஞ்சம் வீட்டில் அந்த எடப்பாடி என்ன வரல பார்த்துட்டு வந்து லேட்டாக. சரி, நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தயிர் பச்சடி போடுறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. வாய் சுத்தமாக கேட்காது, இருந்தாலே நான் பொருள் போடுறத வச்சு தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து செல்லு வந்து ரொம்ப இதாகிட்டனால சுத்தமாக வாய்ஸு கேட்கறதில்ல. ஸ்பீக்கர் போனதுனால தம்பி ஒன்று வாங்கி கொடுத்தான். அது கடையில் அப்பப்போ காதில் ஏதோ அடைச்சிக்கிற மாதிரியே இருக்கா, அதுவும் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, பழகிக்கலாம். சிவலிங்கம் வாங்கி பஸ்ஸில் அது கொடுத்து விட மாட்டாரா? அவங்க போடலையா? அவங்க அக்கா இருக்குல்ல, அவங்க பண்ணிட்டு தெரிஞ்சு நம்ம திருப்பி போட்டோம்.
பையங்க தான் ரெடியாக வராங்க. அப்போ அங்கே யாரும் இவனு குமார் எது பஸ்ஸில் கொடுத்து விட சொல்ல முடியுமா? கொடுப்பாங்களா? இதுதான் கறிதான். அது தெரியாமையா பொண்ணு கேட்குறேன். வாங்கிட்டு போட்டுன்றது எனக்கும் தெரியுது. அங்கே யாரும் பஸ்ஸில் கொடுத்து விடுவாங்களான்னு கேட்குறேன். இல்லை நமக்கு இவன் குமார், பூக்கோட குமார். அவங்க வந்தாதான் அமரா வச்சிருந்தா வரமாட்டாங்க. அவங்க வர இவனதான் சொல்றேன். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுடலாங்க. வர்றாங்கடா, இங்கன்னு டூ வீலர்ல வரணும், வந்துட்டு வரணுமேனு சொல்றதுக்காக சொல்றேன். அதுக்காக சொல்லுவேன். பஸ் கொடுத்து யார் சொல்லு, நீ தான் சொன்னாங்க. யார் கொடுத்து விட்றாங்க? நீ தான் கொடுத்து விட்டுருவ. என்னன்னா இப்போ உரகம் வைக்கிறது இன்னைக்கு வச்சு விட்டாங்க. கேட்டீங்க உரகம் வைக்கிறது பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியா? 1 வருஷம் தான் கிடக்கல. கௌதம் தான் ரெடியாக வரான். அதுதான் பார்த்து கொடுத்துட்டா வாங்கிக்கலாம். நம்ம பேக்கேஜில் 50 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். சரி, வேற யாரும் ஆள் இல்லை. மதியம் ஆயிடும், 12 மணி ஆயிடும். அது கொடுத்து விட்டா அவங்க வாங்கிடலாம். ஊரில் இருக்கிற பஸ். குமார் வீட்டில் பேசி பார்க்குறியா? அப்படியா? குப்பனூரா? இருமா. ரைட் ரைட். ரஞ்சித் வந்தாருன்னா யாரும் பண்ணிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறியா? சாப்பிட்டுக்கிறேன். அத்தனை பேர் போறோம். இல்ல அவங்கலாம் சாப்பிடுறாங்க. நான் முன்னாடி வந்து நானும் சாப்பிடுறேன். யார்? ரஞ்சித் தான். ரஞ்சித் சுந்தராஜ். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா? அவளுக்கு ஃபுல்லாக வீடியோ ஓட்டே இருந்தால் அப்புறம் எப்படி அது ஃபுல்லாக அது எப்படி அடிக்கும்? வேணுன்றது மட்டும் போட்டா அப்படின்னு இருக்காது, பேச இருக்காது. அதே நல்லதுலேயே இப்போ கவுன்சில் நிற்கணும். எல்லாம் கூட கனவாங்க பண்ணலாம். நம்ம ஓட்டும் கொஞ்சம் சொந்த பந்தம் லோக்கலாக இருக்கு. லோக்கலால் இப்போ வேற என்ன பேர் டிஎம்கேல நின்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்தக்காரரை வச்சு எடுத்துட்டுக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. சொந்தக்காரரு பின்னாடி பணம் அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணதுக்கு அப்புறமா தான் சொந்தக்காரரெல்லாம் தேடிட்டு வருவாங்க. அப்பப்போ பஸ் நம்மளால முடிஞ்ச உதவியே சும்மாவே இப்போ எத்தனை பேர் நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஏதாவது ஒரு ஆதாரத்தை தேடி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டைமில் செஞ்சு கையில் ஆளுங்களை ஒரு 10 ஆளுங்களை வச்சுக்கிட்டா அது மூலிமா நமக்கு இல்லை இப்போ செய்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க வந்துச்சான்னா
செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னாவெல்லாம் என்ன பண்ணுறாரு, வரங்கட்டிக்கன்னு தான் வந்து மக்களே முடிஞ்சிருச்சு பாருங்க. நெய் போடலைங்க, நெய் வந்து சாப்பிட்றதுல அவ்வளோதான். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி ஊற்றி இப்போ வந்து புதினா கருவேப்பிலை எதுவுமே இல்லை இல்லைங்களா, எல்லாமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுனதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நான் இது சூட்லேயே நம்ம இந்த இது இருக்க இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்குங்க ஹாட் பாக்ஸோட. இது வந்து நமக்கு இந்த பாத்திரம் மண் பாத்திரம் அவ்வளோ சூப்பராக வந்து பிடிக்கும். ரெகுலர் இது மாதிரி சண்டே ஸ்பெஷல் எல்லாம் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றவங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கீரை ரசம் கொள்ளு ரசம் அதையும் கிளைமேட் மாறுறதுனால நிறைய எடுத்து சாப்பிடுங்க. பாய்.